நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசுவேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் தமிழக அரசில் கூட்டுறவுத்துறையிலிருந்து புதிதாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். அசிஸ்டன்ட், சூப்பர்வைசர், இந்த மாதிரி மொத்தமாக 5 வகையான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இதற்கான பேசிக் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th, 12th, டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரி எந்த குவாலிஃபிகேஷன் தான் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பெர்மனன்ட் ஜாப் தான். ஓகேங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஒன்றுக்கான தனித்தனியான குவாலிஃபிகேஷன், சேலரி டீட்டெயில்ஸ் இதை பற்றின முழுமையான தகவல் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்து தரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ வரப்போகிற TNPSC குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக படித்து TNPSC எக்ஸாமை ரொம்ப சிம்பிளாக கிராக் பண்ணுறதுக்காகவே இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மான அகாடமி நிறைய பேட்ச் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக டாப் எஜுகேட்டர்ஸோட லைவ் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரெகுலராக டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும். இது தவிர்த்து எக்ஸாஸ்டிவ் கவரேஜ் ஆஃப் சிலபஸ் அண்ட் கம்ப்ளீட் PDF மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் வீக்லி ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக உங்களுடைய அகாடமி ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த பேட்ச் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு 1 year அல்லது 2 yearக்கான பேக்கேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசு வேலை சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே அடிஷனலாக ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடிய அரசு 10 சொல்லி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலாக 10% டிஸ்கவுண்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அகாடமியில் TNPSCக்காகவே நிறைய பேட்ச் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 4 and VAOக்கு திறவுகோல் அப்படின்ற பேட்ச் வந்து 12th January ஸ்டார்ட் ஆகுது. அதுபோல் அப்புறம் குரூப் 1க்கு, அப்புறம் குரூப் 2, குரூப் 2A இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் தனித்தனியான பேட்ச் கோர்ஸ் எல்லாமே கமிங் 12th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேட்ச் கோர்ஸுக்கான லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது TNPSCக்காகவே ஸ்பெஷல் ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது 1 yearக்கான பேக்கேஜ் நீங்கள் வெறும் 779 rupees per month அப்படின்ற ரேட்லையும், 2 yearக்கான பேக்கேஜ் இருக்கும்போது வெறும் 567 ரூபா per month அப்படின்ற மாதிரியான ஆஃபர்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆஃபர் எல்லாமே 12th January க்ளோஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை தவிர்த்து அகாடமியில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக மார்க் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. செம்மொழி தேர்வு தொடர், இந்த மாதிரி தனித்தனியான பேட்ச் கோர்ஸ் எல்லாமே இருக்குது. அனைத்திற்குமான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க, அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் அரசுன்னு சொல்லக்கூடிய அந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலாக உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சிம்கோன்னு சொல்லக்கூடிய கூட்டுறவுத்துறையிலேருந்து அந்த வேலைவாய்ப்பு இப்போ வெளியே இருக்குது. ஓகேங்களா? இதில் மொத்தமாக என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 10 வேகன்சி, சேல்ஸ்மேனில் 22 வேகன்சி, சூப்பர்வைசரில் 8, அக்கௌண்டண்ட்டில் 4, பிரான்ச் மேனேஜரில் 4. ஓகேங்களா? ஓவராலாக 48 வேகன்சிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அது. இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி கம்யூனல் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அன்ரிசர்வ்டுக்கு 23, OBCக்கு 12, SCக்கு 6, STக்கு 3, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 4. ஓகேங்களா? ஸோ இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 அனைத்து கம்யூனிட்டிக்குமே, மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி 30, BC OBC கேட்டகரி 33, SC STக்கு 35 உள்ளாங்க. தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 5200 தொடங்கி 20200 வரைக்குமான பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கிடைக்கும். அண்ட் சேல்ஸ்மேனுக்கு 6200 தொடங்கி 26200 வரைக்குமான சேலரி ப்ளஸ் அலவன்சஸ். அண்ட் சூப்பர்வைசருக்கு 6200 தொடங்கி 28200 வரைக்குமான சேலரி. அக்கௌண்டன்ட்டுக்கு 7200 தொடங்கி 30200 வரைக்குமான சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கிடைக்கும். அண்ட் பிரான்ச் மேனேஜருக்கு 8200 தொடங்கி 32200 வரைக்குமான பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது தவிர்த்து ஒரு சில அடிஷனல் அலவன்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10th அல்லது 12th அல்லது ITஐ படித்தா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் சேல்ஸ்மேனுக்கு 12th IT அல்லது ஏதாவது ஒரு பீரியட் டிப்ளமோ படித்தா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சூப்பர்வைசருக்கு எனி டிகிரி. அக்கௌண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் UG PG அதாவது BCom அல்லது MCom படித்தா அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் பிரான்ச் மேனேஜர் பதவிக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் அந்த குவாலிஃபைடு அந்த தகுதியில் வந்துட்டு நீங்கள் 60% மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? தென் அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேட்டகரி சேர்ந்தவங்க 500 ரூபாயும், SC ST பிரிவு சேர்ந்தவங்க 250 ரூபாயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான ஆவணங்கள், அதாவது உங்களுடைய 10th 12th அப்புறம் டிகிரி, கம்யூனிட்டி, ஆதார், ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி அனைத்து விதமான சர்டிஃபிகேட்டுடைய செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸை கண்டிப்பாக இணைச்சு நீங்கள் 28 February நீங்கள் பை போஸ்ட்டோ அல்லது கொரியரோ அல்லது நேரடியாகவே சப்மிட் பண்ணலாம். அனுப்ப வேண்டிய முகவரியை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், ஹெட் ஆஃபீஸ், டவுன் ஹால் கேம்பஸ், நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், வேலூர் சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு February 28 நீங்கள் அனுப்பிச்சதில் போதுமானது. நான் ஆல்ரெடி சொன்னது போல் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்புறம் தேவையான அனைத்து விதமான ஆவணங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஃபீஸ்க்கான டிடிலையும் ஆன்லைனில் தான் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பே பண்ணக்கான ரிசிப்ட் எல்லாமே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து அனுப்பணும். அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொன்ன போல் 28 February. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான சிலபஸ், அது ரிட்டன் எக்ஸாமினேஷன் சிலபஸும் வெளியே கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். சார் ஒன்றுலேயும் வந்துட்டு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜென்ரல்
ஜெனரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அக்ரி, செரிகல்ச்சர் இந்த மாதிரியான பிரிவுகளில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னொன்றுக்குமான தனித்தனியான பேட்டர்ன், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன் அண்ட் சூப்பர்வைசருக்கு எப்படி இருக்கும், அதுபோல் அக்கௌண்டன்ட் அண்ட் பிரான்ச் மேனேஜருக்கு என்ன மாதிரியான பிரிவுலேருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும், டியூரேஷன் எவ்வளோ இருக்கும், மார்க் எவ்வளோ, ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய்ட்டு ஃபுல்லாக நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.